நான் தான் சிவகுமார். நான் ஒரு மொபைல் ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கேன். மொபைல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பிராண்டட் டச்சஸ் இருக்குது. மொபைல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். மொபைல் தேவையான அக்சசரிஸ் எல்லாம் இருக்குது. தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிரெயினில் நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா RAS, நம்ம பிரெயினில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அது முக்கியமான ரியாக்ஷன். அதை நம்ம இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம எப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அவேராக இருப்பீங்க. நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறத அவேராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் ஒரு முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பிரெயினில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி என்ன ரியாக்ஷன்னா RAS, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா, அது ஒரு பிரெயினில் பண்டில் ஆஃப் நியூரான்ஸ் நிறையா இருக்கும். ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும் நம்ம பிரெயினில். அந்த பிரெயினில் ஒரு நியூரான் அது ஒரு லிட்டில் ஃபிங்கர் சைஸில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ பிரெயினில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அது bundle of neuron in brain looks like a little finger. இப்போ நம்ம கிட்ட 5 சென்சஸ் இருக்குது. அது என்னென்ன சென்சஸ்னால், நம்ம பார்க்குறோம், பல விஷயங்களை பார்க்குறோம், கண்ணில் நிறைய விஷயங்களை கேட்குறோம், ரோட்டில் நடந்து போகிறோம், ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்குது, பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது, டீ போடுறவன் டீ எடுத்துக்கோன்னு சொல்கிற சத்தம் கேட்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்போம், பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ஃபீல் பண்ணுவோம், அதுவும் இல்லாமல் டேஸ்ட் பண்ணுவோம், ஸ்மெல் பண்ணுவோம். இந்த மாதிரி 5 சென்சஸில் நமக்கு கிட்டத்தட்ட ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வரும். நம்ம சுற்றி நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம பிரெயினில் ப்ராசஸ் பண்ண முடியாது. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் 5 சென்சஸ் மூலிமா நமக்கு கிடைக்கிறத அப்படியே பிரெயினை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அதில் பர்டிகுலராக இந்த விஷயந்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஜாப் பண்ணுறது யாருன்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். வெரி இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதோட வேலை என்னங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, ஒரு 10 செகண்ட்ஸ் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட்ஸ் உங்களோட ரூமை சுற்றியும் ரெட் கலரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற ரூமுக்கு சுற்றி ரெட் கலரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கிற ப்ரௌன் கலரை எத்தனை கலர் இருக்கோ அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள். அது 1 or 2 ஞாபகம் இருக்காது. ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது என்னவோ ரெட் கலர் தான். ஆனால் ப்ரௌன் கலரை உங்கள் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காது. ஏன்னா நீங்கள் ரெட் கலரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சி அதை பார்த்துருப்பீங்க. ப்ரௌன் கலர் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. புரியுதுங்களா? இதுதான் இந்த RAS அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஜாபு. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் போயிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கார் வாங்கியிருந்தேன். செகண்ட்ஸில் ஒரு கார் எடுத்தேன். அது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி செவர்லெட் ஸ்பார்க்குன்னு ஒரு காரு. அந்த கார் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்படி ஒரு கம்பெனி இருக்குது, அப்படி ஒரு பிராண்டு கார் இருக்குதுங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. அதுக்கு முன்னாடி எனக்கு ஐடியா இல்லை, சீரியஸாக ஐடியா இல்லை. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இத்தனை கார் இருக்குதாட்டுக்கு அப்படின்ட்டு. நான் ரோட்டில் போகும்போதெல்லாம் இதுக்கு முன்னாடி வரையும் நான் அந்த காரை நான் பார்த்ததே கிடையாது, நோட் பண்ணதும் கிடையாது. ஆனால் எவ்ரி டைம் நான் வீட்டில் இருந்து வெளியில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காருக்கு 2 கார், அந்த காரை நான் கண் முன்னாடி பார்ப்பேன். அதே செவர்லெட்டு, அதே ஸ்பார்க்கு கண்டிப்பாக என் கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதேமாரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு இல்லைனா காலேஜ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், அவனை ரொம்ப நாள் பார்க்கல. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவனை ஃபேஸ்புக்கில் தான் பார்க்குறேன். சரி, ஃபேஸ்புக்கில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறனால ஃபேஸ்புக்கில் தான் பார்த்துருக்கேன். ஸோ அடுத்த நாள் ஒரு காஃபி ஷாப்பில் போய் சாப்பிட போகிறேன். அந்த இடத்துல வந்து நான் போய் பார்க்குறேன். என் ஃப்ரெண்டுன்னு நினச்சி போய் பார்க்க போகிறேன். ஆனால் வந்து அவன் என் ஃப்ரெண்டு கிடையாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபேஸ்புக்கில் அவன் ஃபேஸை பார்த்ததுனால அதே விஷயத்தை வந்து பிரெயின் கனெக்ட் பண்ணுது. ஓ, இவனாக தான் இருப்பானோன்னு சொல்லி பிரெயின் கனெக்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் தான் ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு. ஸோ நம்ம பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த RAS ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டிங்கிற சிஸ்டமோட வேலையை அதை வந்து குறைச்சி ஒரு 40-50ங்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் உள்ளே எடுத்துக்கும். எப்படின்னா, ஒரு பிரெயினுக்கு ஒரு பவுன்சர் மாதிரி. பவுன்சருங்கிறோட வேலை என்னென்னா, யார் உள்ளே வரணும், யாரை வந்து வெளியே அடிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு வேலை தானே பவுன்சர் வேலை. அது மாதிரி இதோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன்சர், பிரெயினுக்கு ஒரு பவுன்சர். அதேமாரி chemical reaction in brain guide your nervous system to find more what you tell. நீங்களும் இப்போ நமக்குள்ளேயே நிறைய விஷயம் பேசிப்போம். பாசிட்டிவாகவும் பேசிப்போம், நெகட்டிவாகவும் பேசிப்போம். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக பேசுனீங்கன்னா அந்த பாசிட்டிவாக பேசுகிற விஷயம் வந்து உங்கள் பிரெயினுக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக பேசுகிறதுனால பாசிட்டிவாக நடக்கும். ஸோ நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு நெகட்டிவாக உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு உங்களே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு பார்க்குற விஷயம் கூட நெகட்டிவாக தான் தெரியும். இது எப்படின்னா, ஒரு கண்ணாடி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணாடியில் வந்து பனியாக இருக்குது. பனியாக இருந்ததுன்னா உங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறது எதுவுமே தெரியாது. அதே அந்த கண்ணாடியை துடைச்சிட்டு க்ளீனாக போட்டிங்கன்னா எவ்ரிதிங் கிளியராக தெரியும். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் நியூஸ்லாம் பார்ப்பீங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லி நியூஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்ட் என்ன பண்ணுவோம், அந்த நியூஸுங்கிறத நம்பிடும். அது உண்மையாக பொய்யா. ரெண்டாவது நம்ம ஒரு அத்தாரிட்டி நியூஸில் போட்டால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம உலகமே அழிய போதாட்டிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒருத்தங்கிட்ட பேசுகிறதும் சரி, ஒருத்தங்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுறதும் சரி, அந்த மாதிரி விஷயமாக தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம நம்பிட்டோம், பிலீவ் பண்ணிட்டோம். சரி, உலகம் அழிய போவதாட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணிட்டோம். அது ஒரு நியூஸில் வர்றதுனால கண்டிப்பாக அது நம்ம பிரெயினை அது வந்து 100% ட்ரூன்னு நினச்சி அதை எடுத்துக்கும். அது சம்மந்தமாக நம்ம 4 பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அது சம்மந்தமாக பேசுவோம். அதுக்கான டைம் நம்ம போய் கூகுளில் சர்ச் பண்ணுவோம், கூகுளில் பார்ப்போம். கூகுள்லேயும் அதே மாதிரி இருந்ததுன்னா தென் வி பிலீவ் 100% ட்ரூ. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சுற்றி நெகட்டிவாக தான் எல்லாமே பார்ப்போம். நம்ம சரௌண்டிங் சுற்றி எல்லாமே நெகட்டிவாக தான் தெரியும். ஆனால் அது ட்ரூ கிடையாது. நியூஸில் போட்டது எல்லாமே வந்து ட்ரூவாக இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஓன் ரிசர்ச் பண்ணணும். ஓன் ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். இந்த டேட்டாஸ் வச்சு தான் நம்ம அந்த விஷயத்தை டிசைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிலீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே அதை வச்சு தான் பிலீவ் பண்ணணும். ஒரு நியூஸில் போட்டதுனால அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட பிரெயினோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்மளை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ நம்ம ஒரு புது விஷயத்தை செய்ய விடாது. புது விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அதோட வேலை கிடையாது. நம்ம பிரெயினோட வேலை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட பிரெயினோட வேலை. ஆல்வேஸ் நெகட்டிவாக தான் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா அந்த விஷயத்தை நீ பண்ண போக உனக்கு ஒரு ஃபியரை க்ரியேட் பண்ணும்.
ஒரு புது விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ரிசல்ட் வராது, அதில் உனக்கு கேட்டால் கிடைக்கிது, அதில் உடனே எதுவும் கிடைக்காது, இன்ஸ்டண்ட்டாக எதாவது கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த விஷயத்த பண்ணும். மற்றபடி உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்க்கும். உன்னை ப்ரொடெக்ட் பண்ண என்ன பண்ணும், நெகட்டிவான விஷயத்தை தான் திங்க் பண்ண வைக்கும். ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவாக நினைக்கிறது கிடையாது, உங்கள் பிரெயின் தான் உங்களை நெகட்டிவாக நினைக்க வைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிரெயினில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த அவேராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஒரு நல்ல டெசிஷன்ஸை ஃப்யூச்சரில் எடுக்க முடியும். ஒரு லாங் டைமில் எடுக்கணும் எப்பயுமே டெசிஷன்ஸ். ஓகே, தேங்க்யூ.